ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். தொடர்ந்து வேர்டை பற்றி சீரியஸாக பல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வரிசையில் இதுவும் ஒரு வேர்ட் சம்மந்தமான ஒரு வீடியோவை தான் இருக்க போகுது. நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றின்னு சொன்னால், வேர்டில் எப்படி நாங்கள் டாக்குமெண்ட் ஒன்றுக்கு வாட்டர்மார்க் ஃபிட் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் அப் டு இன்ட்டு வரங்காட்டியும் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆல்லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் பிடிஎஃபாக இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கு இந்த மாதிரி வாட்டர்மார்க் இட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வாட்டர்மார்க்கை நாங்கள் எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னு சொன்னால், முதலாவது உங்களுடைய வேர்டுலுக்கு போங்க. வேர்டுலுக்கு நீங்கள் நான் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு இதை டைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் இது எக்ஸாம்பிளை வச்சுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதை டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு நாங்கள் வாட்டர்மார்க்கை எப்படி ஆட் பண்ண போகிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். வாட்டர்மார்க்கை எங்கே எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னால், இதில் டிசைனில் இருக்குது. நீங்கள் டிசைன் உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே வாட்டர்மார்க் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கும். ஸோ அந்த வாட்டர்மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக வெரைட்டியான அவங்க டிசைன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இருக்கும் கான்ஃபிடென்ஷனல், டோன்ட் நாட் காப்பி, இந்த மாதிரியான அவங்க டிஃபால்ட்டாக எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ண சொன்னால், நீங்கள் இதை அப்படியே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது அப்ளை ஆகும். ஓகே, இது ஒரே ஒரு டாக்குமெண்ட்ஸுக்காக அப்ளை ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிரும். பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை ஆகுது. ஓகேயா? ஓகே, அப்ளை இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்திக்கிற இதை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. எங்களுக்கு கஸ்டம்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொன்னால் கீழே பாருங்கள், கஸ்டம்ஸ்ன்னு சொல்லி ஒரு இருக்குது. ஸோ அந்த கஸ்டம்ஸை கஸ்டம் வாட்டர்மார்க் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு சார்ட் வரும். இதில் நீங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட் வாட்டர்மார்க், ஓகே, இதில் டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் கொடுக்கலாம், பிக்சர்ஸ் வாட்டர்மார்க் கொடுக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் உங்களுடைய லோகோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் பிக்சர்ஸ் நீங்கள் இல்லை அந்த வாட்டர்மார்க்காக கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பிக்சர்ஸை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நோ வாட்டர்மார்க், உங்களுக்கு எதுக்கும் வாட்டர்மார்க் ஒன்றுமே தேவையில்லைண்டா நோ வாட்டர்மார்க் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்டர்மார்க்கும் வராது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கலாம் இந்த டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கை. டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லாங்குவேஜ் கேட்குறாங்க. ஸோ அவங்கள லாங்குவேஜ் நீங்கள் தமிழில் கொடுக்குறேன்னு சொன்னால் இல்லை தமிழில் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சிங்களத்தில் கொடுக்குறேன்னா சிங்களத்தில் கொடுக்கலாம், அரபியில் கொடுக்குறோன்னா அரபியில் கொடுக்கலாம், உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஓகே, நான் இப்போ இங்கிலீஷில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன இங்கே வைக்க போகிறீங்க, அதாவது இதில் வாட்டர்மார்க்காக எதை வைக்க போகிறீங்கன்னு சொல்லி தான் இதில் டெக்ஸ்ட்டில் கொடுக்கணும். ஸோ நான் டெக்ஸ்ட்டில் டெக் தமிழ் ஹண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டெக் தமிழ் ஹண்டர்னு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாண்ட், நீங்கள் இதில் ஃபோண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபோண்ட் வேணுமோ அந்த ஃபோண்டை வச்சுக்கொள்ளலாம். ஓகே, நான் கேண்டிசகான்னு சொல்லி ஒரு ஃபோண்டை வைக்கிறேன். அடுத்தது சைஸ் ஒட்டோவில் இருக்குது. ஒட்டோவில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான சைஸ் தான் வரும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு ஃபிட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நான் 60 வச்சுக்கொள்கிறேன். ஸோ 60. அதுக்கப்புறம் கலரை சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு கலர் இது க்ரே கலரில் இருக்குது. ஸோ நான் இதை க்ரீன் கலருக்கு மாற்றுறேன். ஸோ க்ரீன் கலருக்கு மாற்றுறேன். அடுத்தது லே அவுட் எப்படி இருக்குன்னு சொன்னால் இது டயகனல்னால் இப்படி வரும். ஹாரிசோண்டலாக வேணும்னா ஹாரிசோண்டலாக வைக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதில் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் அட் ஆகிருக்கு டெக் தமிழ் ஹண்டர். ஓகே, எல்லா இதுக்கும் அப்ளை ஆகிருக்கு. அடுத்தது இதில் நாங்கள் ஹாரிசோண்டலாக வச்சு பார்க்கலாம். ஓகே, இதில் கலரை அதே கலரை கொடுத்துட்டு ஹாரிசான்டலை கொடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இது இப்போ ஹாரிசான்டல் உங்களுக்கு
காட்டும். பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, இந்த செமி டிரான்ஸ்பரண்ட். இது என்ன செமி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்டா? செமி டிரான்ஸ்பரண்ட் சொன்னால் நீங்கள் கொடுக்குற இங்கே உங்களோட வாட்டர்மார்க் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் டைப் பண்ணிக்கிற உங்களோட டாக்குமெண்ட்ஸும் விளங்கும், அதோடு சேர்த்து உங்களுடைய வாட்டர்மார்க்கும் விளங்கும். உங்களோட வாட்டர்மார்க்கும் விளங்கணும், உங்களுடைய டெக்ஸ்டும் விளங்கணும் சொன்னால் நீங்கள் இந்த செமி டிரான்ஸ்பரண்ட்டை கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்கலாட்டி எப்படி வரும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க்காக காட்டும். ஓகே, இது வந்து டார்க்காக காட்டும். நீங்கள் சரியா இது பிரிண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு விளங்கும் இது டார்க்காக விளங்கியிருக்கு அப்படின்ட்டு வந்துருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ இதில் விளங்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே இதில் இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அவங்களோட நீங்கள் டைப் பண்ண டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் போட்ட இந்த வாட்டர்மார்க்கும் எல்லாருக்கும் ரெண்டும் விளங்கும். ஸோ அதனால் வந்து இந்த செமி டிரான்ஸ்பரண்ட்டை கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் எப்படி ஒரு பிக்சர்ஸை வாட்டர்மார்க்கை நாங்கள் வைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு வந்து பிக்சர்ஸை கொடுக்கலாம். கொடுத்துட்டு செலக்ட் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி கீழே இருக்குது பாருங்கள். செலக்ட் பிக்சர்ஸை கொடுத்தோன்னு சொன்னால் எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டர்லையோ இல்லைன்னு சொன்னால் லேப்லேயோ எதில் எங்கே நாங்கள் எங்களோட ஃபோட்டோஸை வைக்கிறோமோ அங்கே வந்து எங்களை ப்ரௌஸ் பண்ண சொல்லும். நான் வந்து இதை கொடுக்க போகிறேன். ஸோ இதை கொடுத்து இன்சர்ட் கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே பிக்சர் செலக்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஸ்கேல் ஒட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ் அவுட்னு சொல்லி ஒன்று இருக்குது. வாஷ் அவுட்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து வாஷ் அவுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பிக்சர்ஸ் எது நீங்கள் லெட்டர் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தேடி கேளாக போகும். ரெண்டும் டார்க்கில் இருக்கும். அதனால் நீங்கள் வாஷ் அவுட்டை கொடுத்து அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தேன்னு சொன்னால் அது அப்ளை ஆகிரும். இது டிஃபால்ட்டான சைஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே நான் நேரத்தோட கொடுத்த டெக் தமிழ் ஹண்டர் டெக்ஸ்ட் எங்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒன்றை தான் அப்ளை பண்ணலும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வாட்டர்மார்க் வந்து வைக்கணும்னு சொன்னால் டெக்ஸ்ட்டில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிக்சர்ஸில் வைக்கலாம். அது இல்லாமல் ரெண்டும் வைக்க முடியாது. ஓகேயா, அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் இதோட சைஸை பார்க்கலாம். ஸோ நான் வந்து நேரத்தில் கொடுத்திருந்த டிஃபால்ட்டான சைஸ் ஆட்டோ சைஸ். ஸோ இப்போ நான் வந்து இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன். கொடுத்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தோன்னா அது வந்து பெருசாக இருக்குது. ஸோ 150 வச்சு பார்க்கலாம். ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 50 ஓகே 50 வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 20ன்னு கொடுத்து அப்ளை பண்ணுறேன். கொடுத்து அந்த சைஸுக்கு வந்து வந்துடும். ஓகே, நான் வந்து 60 வைக்கிறேன். 60 வச்சா தான் ஓரளவு அழகாக இருக்கும். ஸோ கொடுத்தேன்னு சொன்னால் ஓகே. ஓகேயா, இப்போ வாட்டர்மார்க் வந்து அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த வாட்டர்மார்க் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு இந்த வாட்டர்மார்க் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக சஜஷன் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் வந்து நீக்கிறேன்னு பார்த்தோம்டா, அதுக்கும் நீங்கள் இந்த வாட்டர்மார்க்குள்ளே போய்ட்டு ரிமூவ் வாட்டர்மார்க் அப்படின்னு இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாட்டர்மார்க் அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து வேர்டில் வாட்டர்மார்க்கை ஃபிட் பண்ணுறது. அடுத்தது வந்து வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் எப்படி வாட்டர்மார்க்கை செட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.